ஏகம்பரநாதர் ஆலயம்னு ஒண்ணு உண்டு. இந்த ஆலயத்தில் ராமபிரான் பூஜித்த சகஸ்ரலிங்கம் இருக்கிறது. சகஸ்ரம் என்றால் 1008 என்று பொருள். இறைவனுக்கு உயர்ந்த அபிஷேகம் சகஸ்ரதாரை அபிஷேகம்னு சொல்லப்படுது. சகஸ்ரதாரை என்றால் 1008 எண்ணிக்கையில் ஜல்லடையில ஓட்டையிட்டு அதில் அபிஷேகித்தல் சுபமா. அதுல அபிஷேகம் செய்தால் வருணனுடைய பூரண அருள் கிடைக்குமா. சகஸ்ர நாமம் படித்தால் இறைவனுடைய பூரண அருள் கிடைக்குமா. அதே போல ஒரே லிங்க திருமேனியில் 1008 லிங்கங்களை உருவகப்படுத்தி வழிபாடு செய்கிற பொழுது சிவாய நம அப்படின்னு ஒரு முறை சங்கல்பம் செய்ததை 1008 முறை சங்கல்பம் செய்ததாக இந்த லிங்கம் அதில் இருக்கக்கூடிய இறைவன் எடுத்துக்கொள்வாராம். இதை யார் உருவாக்கினார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமபிரான். ஏன் ராமபிரான் அப்ப என்ன பாவம் பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆம், ஏன்னா உயர்ந்த வேதம் உள்ள ஒருவர் ராமபிரானால் என்ன செய்யப்பட்டார்னா வதைக்கப்பட்டார். ராவணன் நிறைய ராமாயணத்துல படிச்சா நிறைய புதிர்கள் நமக்கு தெரியும். ராவணனை தவறாகவே சித்தரிக்க வேண்டிய நிலை நிறைய இடத்துல இருந்தாலும், ஆனா உண்மையான ஒரு சிவபக்தனாக ராவணன் இருந்ததினாலும் மிகப்பெரிய ஆளுமைகள், நவகிரகத்தையே படியாக்கி ஆண்ட ஆளுமை ராவணனுக்கு தான் இருக்குன்னா அப்ப அவருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்த பக்தியாக இருக்கும். அப்ப உண்மையான ஒரு பக்தி உள்ள ஒருவனை வதைத்த அந்த ராமனுடைய அவதாரத்திற்கு பாவம் ஏற்பட்டு விட்டது. அதை குறைத்தாதான் அந்த அவதாரம் பூர்த்தி அடையும். இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் பூர்த்தி அடையும். ஆகையினால் இந்த சகஸ்ரலிங்கத்தை காஞ்சி ஏகம்பரநாதர் ஆலயத்தில் நிறுவி அவர் வழிபட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்ற நிலையிலிருந்து அவர் விடுபட்டார்.